விவசாயிங்களுக்கு ஒன்றுனா மட்டும் இந்த நியூஸ் சேனல்லாம் எங்கே போயிடும் அப்படின்றது தெரில. ஏன்னா இப்போ ரீசெண்டாக ஓசூர் பக்கத்தில், அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பக்கத்தில் இருக்கிற உத்தனப்பள்ளி, ஐயர்னப்பள்ளி அப்படின்ற அந்த நாமங்கலம் ஆகிய அந்த பஞ்சாயத்துக்கு உட்பட்ட கிராமம் கிட்டத்தட்ட 100 கிராமத்துக்கு உட்பட்ட மக்கள் வந்து கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் வந்து போராடிக்கிட்டு இருக்காங்கன்றது நமக்கு தெரிய வருது. இந்த பிரச்சனை எதனால அப்படின்னா, கிட்டத்தட்ட ஜூன் 2023லயே இது சம்மந்தப்பட்ட சிப்காட் நிறுவனம் வந்து அங்கே வந்து அதோட அடுத்த கட்டமைப்புக்காக அங்கே இருக்கக்கூடிய விவசாய நிலங்களை கைப்பற்றுற சம்மந்தமாக கவர்மெண்ட் வந்து அதுக்கு நடவடிக்கை எடுக்கிறப்ப கிட்டத்தட்ட 164 இதை எதிர்த்து நீங்கள் வந்து புறம்போக்கு இடங்களில் மற்ற இடங்களில் விளைநிலம் இல்லாமல் நீங்கள் மற்ற இடங்களில் நீங்கள் வந்து கையகப்படுத்தினா கூட பரவாயில்ல, நீங்கள் விளைநிலங்களில் கையகப்படுத்துறதுன்றது எங்களால் ஒத்துக்கவே முடியாதுன்னு கிட்டத்தட்ட 166 நாட்களுக்கு மேலே அந்த போராட்டம் நீடிச்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் மாவட்ட நிர்வாகிகள் அப்புறம் மக்கள் சம்மந்தப்பட்ட அதில் இருக்கக்கூடிய விவசாயிகள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி கொஞ்ச நாள் அது வந்து கைவிடப்பட்டுச்சு. ஸோ கொஞ்ச நாள் அது கிடக்கட்டும். ஸோ நம்ம இந்த அரசியல்வாதிகளுக்கு உங்களுக்கு தான் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கே, சரி கொஞ்ச நாள் போகட்டும், மக்கள்லாம் வந்து அதை பற்றி பேசாமல் இருக்கிறப்ப திரும்ப கொண்டுக்கிட்டு வருவோம் அப்படின்னு அந்த ஒரு மென்டாலிட்டியில் திரும்ப ரீசெண்டாக அதோட நடவடிக்கை திரும்ப அதை பற்றி பேச்சுவார்த்தை எழுதுகிறப்போ கிட்டத்தட்ட சொன்ன மாதிரி இப்போ ரீசெண்டாக நீங்கள் அந்த வீடியோ கிளிப்ஸ்லாம் பார்க்குறப்போ பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் வந்து அதை போராட்டம் முன்னெடுத்து அது பயங்கரமான ஒரு போராட்டமாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த போராட்டம் கிட்டத்தட்ட வந்து இப்போது வந்து ரீசெண்டாக இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒரு 30-40 பேர் போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க. கடந்த மாதம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் வந்து போராடினதை நீங்கள் பார்த்துருக்க முடியும், ஒசூர் சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய விவசாயிகள். ஸோ ஒரு 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 சிப்காட் அப்படி நிறுவனன்றப்போ ஸோ அது வந்து பல பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுக்குது அப்படின்றதெல்லாம் தாண்டி அது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய மக்களே வந்து அதுக்கு இருக்காங்கன்ற பட்சத்தில் அப்போ அவங்களுக்கு அது தேவையில்லைன்றது தானே அர்த்தம். ஸோ விவசாயிகள்ன்றப்போ அது வந்து நம்மளோட வாழ்வாதாரம். ஸோ அங்கே இருக்கிற அந்த விவசாயத்தை நம்ம வந்து கொன்னுட்டு அதை அழிச்சிட்டு அந்த இடத்துல நீ கொண்டாந்து கட்டடத்தை கட்டி நீ இங்கே வேலை பாருன்னு சொல்கிறது என்ன விதமான ஒரு அது என்ன நியாயத்தில் அது அவங்க பண்ணுறாங்கன்றது தெரியல. கவர்மெண்ட் நமக்கான தேவைகளை புரிஞ்சு அறிஞ்சு அதுக்கான திட்டங்களையும் வளங்களையும் பெருக்க தான் பார்க்கணுமே தவிர இந்த மாதிரி இருக்கிற வளங்களை அழித்து நம்ம புது திட்டத்தை நம்ம வந்து மக்களுக்கு தேவையே இல்லாத திட்டத்தை, அதுவும் முக்கியமாக எந்தெந்த ஏரியாவில் அந்த திட்டங்கள் பண்ணுறோமோ அந்தந்த மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வர்றது தான் முக்கியமான கவர்மெண்ட்டோட வேலை. ஸோ அங்கே இருக்க மக்களுக்கு எதிரான திட்டங்களை கொண்டாடுறதுக்கு எதுக்கு நாங்கள் உங்களை ஆட்சியில் அமர்த்தி ஒரு புது திட்டங்கள் மக்களுக்கு தேவையானது பண்ணுங்கன்னு நாங்கள் உட்கார வச்சுருக்கோம். ஸோ அந்த மக்களுக்கு ஏற்ற நீதி நியாயம் கிடைக்கணும். ஸோ அங்கேயே அவங்க மக்கள் கோரிக்கை வைக்கிற மாதிரி விளைநிலங்களை விட்டுட்டு நீங்கள் தரிசு நிலமாக இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் அதை பண்ணிக்கிறங்க அப்படின்ற அந்த ஒரு வேண்டுகோள் வந்து நிறைவேறணும். அதை வந்து தகுந்த முடிவு எடுத்து தரப்படணுன்ற ஒரு சட்டப்பூர்வமான நடவடிக்கை அதை எடுத்து அதை முடிச்சு வைக்கணும் அப்படின்றது ஒரு வாய்ஸ் அவுட் இதுக்காக கொடுக்கணுன்ற ஒரு இதில் நான் வந்து இந்த வாய்ஸ் அவுட் பண்ணுறேன். ஸோ எல்லாருமே இதை பற்றி பேசணும். ஏன்னா இப்போ நம்ம இப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருக்க சாப்பாடு எங்கேருந்து வருதுன்ற ஒரு எண்ணம் நம்ம மைண்டில் எப்போவுமே இருந்துகிட்டு இருக்கணும். நீங்கள் விவசாயத்தை பற்றி தெரியாமல் இருந்திருக்கலாம், அதை பண்ணாமல் இருக்கலாம், நீங்கள் அதுக்கு எஃபர்ட் போடலைன்னாலும் அட்லீஸ்ட் உங்களோட இந்த ஒரு எதிர்ப்பு குரல் இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது மூலியமாக அது கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ்கிட்ட போய் அவங்க மண்டையில் உரைக்கிற அளவுக்கு எங்களுக்கு தேவையானதை தான் நீங்கள் பண்ணணும், அதுக்காக தான் நாங்கள் உங்களை இங்கே உட்கார வச்சுருக்கிறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் நம்ம அடிக்கடி அவங்களுக்கு புரிய வைக்கணும். அப்படின்னா இந்த மாதிரி விஷயத்தில் நாமளும் ஒரு சப்போர்ட்டாக சக மக்களுக்கு நமக்கு வாழ்வாதாரத்தையும் டெய்லி நம்ம உணவு உண்ணுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கு மூலாதாரமாக இருக்கக்கூடிய அந்த விவசாயிகளுக்கு ஒரு சப்போர்ட்டாக நாமளும் ஒரு வாய்ஸ் அவுட் கொடுக்கணுன்றது என்னோட வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.